தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். எங்கேயும் பொருளாதாரத்தை தேடாதீங்க. மறுமை, தொழுகை, இறை சிந்தனை என்று முழுக்க முழுக்க 24 மணி நேரமும் அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டே இருங்கள். எந்த இடத்திலும் இஸ்லாம் அப்படி சொல்லவே இல்லை. மாறாக பொருளாதாரம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? லா துல்ஹிக்கும் வலா அவுலாதக்கும் அன்திக்ரில்லா. உங்கள் செல்வங்களும் உங்கள் குடும்பமும் உங்களுடைய பொருளாதாரம் அல்லாஹ்வின் நினைவை விட்டும் உங்களை திருப்பி விட வேண்டாம். நீங்க சம்பாதிக்கிறீங்க, தொழுகை விட்டு சம்பாதிச்சிடாதீங்க, ஏமாத்தி சம்பாதிச்சிடாதீங்க, திருடி சம்பாதிச்சிடாதீங்க. பொருளாதாரத்தை தேடுங்கள், திரட்டுங்கள். எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால் அது அல்லாஹ்வின் நினைவோடு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். சிந்திச்சு பாருங்க. நம்முடைய மறுமை லட்சியம், மறுமை நோக்கம் நிஜமாகவே நம்முடைய உள்ளத்திலே மறுமை லட்சியமாக இருந்தால் நாம் தொழுகையை புறக்கணிக்க கூடியவர்களாக, பொருளாதாரத்தின் பின்னால் ஓடக்கூடியவர்களாக, அலட்சியமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்போமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக வாழ்க்கை குறித்து நாம் எப்படியெல்லாம் பார்க்கிறோமோ அதற்கு நேர்மாற்றமாக, எந்த அளவுக்கு என்று கேட்டால் நபிகளார் ஒரு ஆன்மீக தலைவர், ஒரு ஆட்சி தலைவர், இந்த உலகத்திலே அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஒமா அர்சல்நாக்க இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் உம்மை அருளாகவே அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ்வாலே வர்ணிக்கப்பட்டவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்ன இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள்ளே படுத்திருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள். வருவதற்கு அனுமதி கேட்கிறார்கள். உள்ளே போய் பார்த்தா ரசூலுல்லாஹ் படுத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் எழுந்து பார்த்தால் நபிகளாருடைய அந்த படுத்த அந்த ஈச்சம் மரத்தினுடைய அச்சுக்கள் எல்லாம் நபிகளாருடைய மேனியிலே அப்படியே பதிந்திருக்கிறது. வீட்டை சுற்றி பார்க்கிறார்கள். வீட்டிலே ஒன்றுமே இல்லை. தண்ணீர் குடிப்பதற்கான அந்த தோல் பை இருக்கிறது. இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் மட்டும்தான் வீட்டிலே இருக்கிறது. வாழ்வதற்கு தேவையான வசதிகளோ உணவுகளோ எதுவுமே இல்லை. உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த கோலத்திலே நபிகளாரை பார்த்து ஒரு ஆன்மீக தலைவர், ஒரு ஆட்சி தலைவர், அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதர் அவர்கள் எப்படியெல்லாம் இப்படி அல்லாஹ்வால் சிலாகித்து சொல்லப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா என்று கேட்டுவிட்டு உமர் ரலியல்லாஹு அவர்கள் கண்ணீர் சிந்துகிறார்கள். இதை பார்த்து நபிகளார் உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள், உமர் அவர்களே, நீங்கள் மறுமையை நம்பவில்லையா? உமர் ரலியல்லாஹு அவர்கள் அப்போது ஒரு வார்த்தை சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ பாருங்க, பாரசீக ரோம மன்னர்கள் எல்லாம் இந்த உலக